அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளையும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி பேசுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். உங்களை வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதை கேட்கிறவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக, கேட்கிறவங்க பக்தி விருத்தி அடையணும், ஆண்டவருக்குள்ள பலப்படணும். அப்படிப்பட்ட நல்ல விசுவாசமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் இதை கேட்கிற பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நீங்க பார்க்கிற ஜனங்களை ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக நீங்க ஆசீர்வதிங்க. பார்க்கிறவங்களை உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி உற்சாகமுள்ள வார்த்தைகளை சொல்லுங்க. பாவத்தில் இருக்கிறாங்களா? பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க. நோயில, பலவிதமான தேவைகளில, பாடுகளில, உபத்திரவங்கள்ல இருக்கிறாங்களா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு சர்வ வல்லமையுடைய தேவன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும்போது மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக ஆண்டவர் அதை மாற்றி தருகிறார். ஒருவேளை அதுக்கு முன்னாடி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்க வாயில வராமல் புறப்படாமல் இருப்பதாக. எது கெட்ட வார்த்தைன்னு சொன்னா, பக்தி விருத்திக்கு ஏது இல்லாத பேசுற எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தைகள் தான். நீங்க பேசுற நல்ல வார்த்தைகள் எதுன்னு சொன்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும்போது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். அதன் மூலமாக அநேகரை ஆண்டவர் ரட்சித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.